அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வெஜிடேரியன் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்கள். நான் வெஜிடேரியன் முக்கியமாக சாப்பிட வேண்டிய ஒரு வெஜ்ஜு தான். புடலங்காய் பொரியல் சிம்பிளான ரெசிபி, நிறைய பேர் செய்வீங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. லீவ் டைமில் நான்வெஜ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெஜ்ஜையும் கொடுங்க. நான்வெஜ்னால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் வெஜ் நம்ம கொடுக்குறப்போ அவங்களுக்கு தேவையான எல்லா பெனிஃபிட்ஸுமே நமக்கு இருக்குது. இதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆனியனை பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆனியன் போதும். நான் ஒரே ஒரு புடலங்காய் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு புடலங்காய்னா ஒரு ஆனியன், பெரிய சைஸ் ஆனியன் வந்து நல்லா அந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. புடலங்காய் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் மேலே இருக்கக்கூடிய அந்த தோல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி எடுக்கணும். ஸோ பாருங்கள், அந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி எடுத்துருங்க. வெஜிடேரியன் ஃபுட்டில் நான் ஏன் இப்போ புடலங்காய் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நமக்கு டைஜஷனுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் வந்து நமக்கு குடல் புண், வாய்ப்புண் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப பெஸ்ட்டான ஒரு வெஜ் இது. ஸோ நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு வெஜ்ஜு தான். ரேட்டுமே அவ்வளோ அதிகம் கிடையாது. ஸோ எல்லாருமே நல்லா ப்ரிஃபர் பண்ணி சாப்பிட்லாம். இப்போது இந்த மாதிரி உள்ள அந்த இதெல்லாம் சீட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. நமக்கு புடலங்காயில் நீர் சத்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் சாப்பிட்டா கூட நமக்கு ஃபில்லிங்காக இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு வந்து கண்டிப்பாக கொடுங்க. அப்படி இல்லைனா வீட்டில் இருக்கிற டைமில் நம்ம அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நம்ம கொஞ்சமாக சாப்பிட்டா கூட நமக்கு நல்ல ஒரு ஃபில்லிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு வெஜ்ஜுனா இது புடலங்காய் சொல்லலாம். இப்போ பாருங்கள், உள்ள அந்த சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. புடலங்காயில் நமக்கு வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ டைஜஷனுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால நமக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராது. சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம வீக்லி ஒன்ஸ் அல்லது ட்வைஸ் வந்து கொடுங்க. இப்போ புடலங்காய் சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பாசிப்பருப்பு ஊற வச்சுக்கணும். ஸோ பாசிப்பருப்பு போட்டு செய்கிறப்போ இன்னுமே டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு இல்லாமல் செஞ்சோன்னாலும் செய்யலாம். பட் பாசிப்பருப்பு சேர்த்து செய்கிறப்போ இதோட அந்த காம்போ வந்து நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம பாசிப்பருப்பை வந்து நல்லா அலசிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு தான் நம்ம காய் கட் பண்ணணும். ஸோ நல்லா ஊறியிருக்கும். நம்ம குக்கரில் வைக்க போகிறதில்ல, நம்ம பேனில் தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு ஓரளவுக்கு ஊறிடுச்சு. ஸோ நம்ம வந்து குக்கரில் வச்சோன்னா குழஞ்சிரும். ஸோ அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. நம்ம இப்போ ஒரு பேனில் தான் செய்ய போகிறோம். ஊற வச்சுட்டு இப்போ பேன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கடுகு உளுந்து ஆட் பண்ணுறோம். கடுகு உளுந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச ஒரு ஃப்ளேவர் கொடுத்ததுக்கப்புறமா வரமிளகாய். நெக்ஸ்ட்டு நம்ம ஆனியன் ஆட் பண்ணுறோம். ஆனியன் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. ஆனியன் சீக்கிரமாக வதங்குறதுக்காக நம்ம இப்போ சால்ட் ஆட் பண்ணுறோம். 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுங்கள். சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்குங்க. சால்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காய் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஆட் பண்ணுறோம். புடலங்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே பெரிய பீசஸாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணி இப்போ நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம இதில் வந்து தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. காய் போட்டுட்டு நல்லா வந்து வதக்குங்க. வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம வாட்டரை ஆட் பண்ணலாம். ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ நல்லா கிளறிட்டு நம்ம இப்போ லைட்டாக தான் சால்ட் போட்டிருக்கோம். ஸோ நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு இப்போ நம்ம மூடி போட்டு வச்சுருக்கோம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிக்கணும்னா நம்ம குக்கரில் வச்சு கூட செய்யலாம். பட் 1 விசில் போதும். ஒரு 2 விசில்லாம் வச்சிட்டிங்கன்னா குழஞ்சிரும். ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்சு அந்த பருப்பை ஆட் பண்ணுறோம். பாசிப்பருப்போடு நம்ம சேர்த்து செய்யும் போது தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கு. இது புளிக்குழம்பு கூட சாப்பிட்றதுக்கெல்லாம் பெஸ்ட்டு காம்பினேஷன். குழந்தைங்க வந்து சாப்பிட்லனாலுமே ஒரு கம்பல் பண்ணியாவது ஒரு டைம் கொடுத்துடுங்க. ஒரு லஞ்சுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரிஃபர் பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். ஏன்னா பருப்பு ஆட் பண்ணிட்டு இருக்கிறதுனால மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். நல்லா வதக்குங்க.
இப்போவே வந்து நமக்கு ஒரு 80% வந்து வெந்துடும், சீக்கிரமாகவே வெந்துடும் இந்த காய். இப்போ ஒரு 80% நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் தான் நம்ம வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைங்க. அப்போ அந்த பருப்பெல்லாம் இன்னும் கொஞ்சமே நல்லா வெந்து வரும். வாட்டர் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். எப்போவுமே லஞ்சுக்கு வந்துட்டு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வெஜிடேரியன்ஸை வந்து கொடுத்து பழக்குங்க. ஸோ நிறைய குழந்தைங்க இப்போ ஃப்ரைட் ஐட்டம்ஸ் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க. ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமமாக ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சாச்சு. ஸோ ப்ரிப்பேர் ஆயிரும் நமக்கு. நம்ம இதை சர்வ் பண்ணுறதுக்கு இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதில் தேங்காய் பூ துருவி போட்டு நம்ம சாப்பிட்டா கூட இன்னுமே நல்லாயிருக்கும். இல்லைனா இப்படியும் சாப்பிட்லாம். தேங்காய் வந்து வேணான்னு நினைக்கிறவங்க இதே வந்து அப்படியே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சிம்பிளான புடலங்காய் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் அல்லது ட்வைஸ் வந்து செஞ்சுருங்க. ஸோ புளிக்குழம்பு கூட ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே நமக்கு தெரியும். நான் வெஜிடேரியனுக்கு நம்ம எந்த அளவு ப்ரிஃபர் பண்ணுறோமோ அதை விட வெஜ் ஃபுட்ஸ்க்கு நம்ம அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதுவும் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா வீட்டில் இந்த மாதிரி வெஜிடேரியன் ஃபுட்ஸை லீவ் டைமில் கம்பல் பண்ணியாவது கொடுத்துருங்க. இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ்க்கு மோட்டிவேஷ்னல் அண்ட் இன்ஸ்பிரேஷ்னல் ஸ்டோரிஸ் வேணும்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.